Hello friends, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு பெப்பர் சிக்கன் பண்றதுக்காக ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சிரணும். அப்பதான் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இது மேரினேட் பண்றதுக்கான தேவையான ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கன்ல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போவே சால்ட் ஆட் பண்ணுறதுனால அந்த சிக்கனில் நல்லா 1/2 hourக்கு ஊறி நல்லா உப்பு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம லெமன் இப்போயே ஆட் பண்ணுறது வந்து சிக்கனோட நல்லா மிங்கிள் ஆகிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போவே லெமன் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hourக்கு நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி அப்படியே வச்சுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்காண்டி வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு மிளகு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் மிளகு காட்டம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தனியாக ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா பட்டை வத்தல் ஒரு 2 பட்டை வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே பேனை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை அண்ட் இதோடு சேர்த்து ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோடு சேர்த்து கொஞ்சமாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோடு சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சாப்பர் யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு. இல்லைனா நீங்கள் கையில் கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியனை நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஊற வச்சு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 minutes ஆகிடுச்சு. இப்போ சிக்கனும் வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை வந்து நல்லா மிக்ஸியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படியே ஒரு 5 minutes வேக வைங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன் நல்லா வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலா வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்ப. அண்ட் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 minutesக்கு இப்படியே இருக்கட்டும். சிக்கன் உடனே வெந்துடும். சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா போதும். இப்போ பாருங்கள் 10 minutes ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள் சிக்கன் எந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.